அப்போ வேலை வாய்ப்பு தரக்கூடிய நல்ல சிறப்பு வாய்ந்த பதிகம் ஞானசம்பந்தர் பாடிய நல்ல வேதங்கள் சொல்லுகிற அந்தணர்கள் வேதங்கள் முழங்கணும். வாழ்க அந்தணர். வைகை ஆற்றங்கரையில் இந்த பாட்டை நம்முடைய ஞானசம்பந்தர் ஓலை சுவடில் எழுதி வீசினாராம். ஓடுகின்ற தண்ணீரை எதிர்த்து கொண்டு நீந்தியது இந்த பதிகம், இந்த ஓலை சுவடி. பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. அறத்தினால் சம்பாதிக்கிற வழி உண்டு, அறம் இல்லாமல் சம்பாதிக்கிற வழி உண்டு. இந்த காசு இந்த செல்வம் நமக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வேணும். தர்மம் செய்யணும். அப்படி நமக்கு செல்வத்தை தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு பதிகம், 2 பதிகம் இருக்கிறது ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார். அந்த கண்ணை கொண்டு போய் நீங்கள் அந்த செடியை கொண்டு போய் வேறு எங்கே வச்சாலும் பட்டு போயிடும். அந்த ஊரை தாண்டி அந்த செடியை கொண்டு வர முடியாது. இன்னமும் அதிசயம். அந்த ஊரில் ஒரே ஒரு கிளி சரியாக 12 மணிக்கு மூலஸ்தானத்தில் ஒரு ஓட்டை இருக்கும். நீங்கள் இன்னும் பார்க்கலாம். அந்த ஓட்டை வழியாக உள்ளே போய் எப்போ போகுதுன்னு தெரியாது, எப்போ வருதுன்னு தெரியாது, அது உள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரே ஒரு கிளி தான் போகும். அப்போ எல்லா கிளியும் போகணுமே. கிளி வழிபடுகிறது சுவாமி. அந்த ஊரில் போனாலும் திருமண தடை நீங்கும். அந்த ஊரில் தான் நம்முடைய ஞானசம்பந்தர் பஞ்சம் வந்த பொழுது வாசி இல்லாத காசை பெற்றார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போ குழந்தை பாக்கியம் பெற்ற அன்பர்களுக்கு அடுத்தது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும். இப்போ அடுத்த பிரச்சனை வேலை வாய்ப்பு. அது தனியார் துறையாக இருக்கலாம், அரசு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம். வாழ்க்கையில் முன்னேறணும்னா வேலை வேணும். வாரியார் சாமி சொல்லுவார், வேலை வணங்குவதே எமக்கு வேலைம்பர். ஆக வேலை இல்லைன்னா வேலை பிடித்தவன் காலை பிடி. அப்போ வேலை வேணும். அப்போ பணி இல்லைன்னு சொன்னால் தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னார். வேலை செய்யணும். அப்போ வேலை வாய்ப்பு தரக்கூடிய நல்ல சிறப்பு வாய்ந்த பதிகம் ஞானசம்பந்தர் பாடிய வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகம் துயர்த்திற்கவேனர். நல்ல வேதங்கள் சொல்லுகிற அந்தணர்கள் வேதங்கள் முழங்கணும். வாழ்க அந்தணர். வானவர் தேவர்கள் வாழ வேண்டும். அவர்கள் வாழ்ந்தால் வீழ்க தன்புணல் ஆனினம் பசுக்கள் வாழ வேண்டும். மழை பொழியணும், விவசாயம் பெருகணும், ஏரி குளம் வாய்க்கால் நிரம்பி வழிய வேண்டும், மக்கள் பஞ்சம் பசி தீரணும் என்று சொன்ன ஒரே சமயம் நம்முடைய சமயம். அதைத்தான் ஞானசம்பந்தர் கௌசிக பண் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பண், அது கௌசிகம். அதற்கு தற்போது வழங்கப்படுகிற ராகம் பைரவி. காய்ச்சலை தீர்க்கக்கூடிய ஒரு ராகம் இது. வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன் பூணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே சூழ்க வையகம் துயர் தீர்கவே. இதுக்கு பேர் திருப்பாசுரம்னு பேர். இந்த பதிகத்தை தான் வைகை ஆற்றங்கரையில் இந்த பாட்டை நம்முடைய ஞானசம்பந்தர் ஓலை சுவடில் எழுதி வீசினாராம். ஓடுகின்ற தண்ணீரை எதிர்த்து கொண்டு நீந்தியது இந்த பதிகம், இந்த ஓலை சுவடி. அப்படி ஒரு அற்புதத்தை செய்த பதிகம் இது. அதனால் அரசு வேலைவாய்ப்பு, அரசு பதவிகள் கிடைக்க வேண்டும் என்கிற அன்பர்கள் இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும், கௌரவமான பணி கிடைக்கும், நம்முடைய செய்கிற பணியில் தொய்வில்லாமல் இருக்கும், செய்கிற அந்த அலுவல் பணிகளில் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கை மிக செம்மையாக இருக்கும். இப்போ அடுத்தது, வாழ்க்கையில் எல்லாருக்கும் காசு, செல்வம், பணம்,
பதவி இதெல்லாம் நிச்சயமாக வேணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. அறத்தினால் சம்பாதிக்கிற வழி உண்டு, அறம் இல்லாமல் சம்பாதிக்கிற வழி உண்டு. தர்மம் அதர்மம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கி 2 விதமான உலகம். நல்ல தர்ம வழியில் இருக்கிற ஒரு உலகம், தர்மம் இல்லாத உலகம்னு 2ஆக பிரிக்கலாம். அப்படி அறத்தோடு நாம் சம்பாதிக்கின்ற அந்த செல்வம்தான் நம்மை நிலைச்சு நிற்கும். இந்த காசு, இந்த செல்வம் நமக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வேணும். தர்மம் செய்யணும். அப்படி நமக்கு செல்வத்தை தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு பதிகம், 2 பதிகம் இருக்கிறது. ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார். ஒரு பதிகம் திருவீழிமிழலை என்கிற ஒரு ஊர், கும்பகோணத்தில் இருந்து மிக அருகாமையில் இருக்கிற பாடல் பெற்ற தலம் திருவீழிமிழலை. இது வாயிலே நுழையாது நிறைய பேருக்கு. இப்படிலாம் ஒரு ஊர் இருக்கா தமிழ்நாட்டில் அப்படின்னு நிறைய கேட்குறவங்க உண்டு. திருவீழிமிழலை அப்படின்னு பேர். இந்த வீழி அப்படின்னா ஒரு செடி, அப்படிங்கிற ஒரு செடி நம்ம ஊரில் இருந்திருக்கு. ஒரே ஒரு செடி இருக்கிற, இந்த வீழி செடி இருக்கிற ஒரே ஊர் அந்த ஊர் தான். வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. இப்படி அபூர்வமான செடிகள் நிறையா உண்டு. அபூர்வமான செடிகள் நிறையா உண்டு. அதில் ஒரு செடி இந்த வீழி செடின்னு பேர். அங்கேருந்து வந்துச்சான். மகாவிஷ்ணு வைகுண்டத்தில் இருந்து வந்ததாக சொல்லுகிறார்கள். அந்த ஊரை தவிர அந்த செடி வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த வீழி செடியை நீங்கள் வேறு எங்கே வச்சாலும் வளராது. அந்த கண்ணை கொண்டு போய் நீங்கள் அந்த செடியை கொண்டு போய் வேறு எங்கே வச்சாலும் பட்டு போயிடும். அந்த ஊரை தாண்டி அந்த செடியை கொண்டு வர முடியாது. இன்னமும் அதிசயம். அந்த ஊரில் ஒரே ஒரு கிளி சரியாக 12 மணிக்கு மூலஸ்தானத்தில் ஒரு ஓட்டை இருக்கும். நீங்கள் இன்னும் பார்க்கலாம். அந்த ஓட்டை வழியாக உள்ளே போய் எப்போ போகுதுன்னு தெரியாது, எப்போ வருதுன்னு தெரியாது, அது உள்ளே போய் என்ன பண்ணுதுன்னு தெரியாது. ஒரே ஒரு கிளி தான் போகும். அப்போ எல்லா கிளியும் போகணுமே. கிளி வழிபடுகிறது சுவாமியை. அந்த ஊரில் போனாலும் திருமண தடை நீங்கும். அந்த ஊரில் தான் நம்முடைய ஞானசம்பந்தர் பஞ்சம் வந்த பொழுது வாசி இல்லாத காசை பெற்றார். வாசினா குற்றம், வாசினா குற்றம், செல்லாத காசு, டூப்ளிகேட் காசு, செல்லாத நோட்டுன்னு நம்ம சொல்கிறோமே, அந்த மாதிரி வாசினா குற்றம், குற்றமுடைய காசை சிவன் தருகிறார். எதற்காக? இவர் பதிகம் பாடணுங்கிறதுக்காக. பிறகு சுவாமி ஞானசம்பந்தர் எனக்கு வாசி இல்லாத காசை கொடு, பொற்காசை கொடு என்று பாடிய பதிகம் அந்த ஊரில் இருக்குது. இன்னமும் வாழ்க்கையில் செல்வமே கையில் காசு இல்லை, சம்பாதிக்கிறேன் கையில் பணமே நிற்கலை, எவ்வளவு சேர்த்தாலும் மருத்துவ செலவுக்கே போகுது, தேவையில்லாத வீண் செலவுக்கு போகுது, என்ன ஆகுதுன்னே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகிற அன்பர்கள் இந்த பதிகத்தை 2 வரி தான், 2 வரி, சின்ன அழகான பதிகம். அது ரொம்ப அவ்வளோ சிரமம்லாம் கிடையாது. வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே, அவ்வளோதான். ஒரு பாட்டு முடிஞ்சு போச்சு. மிக மிக சின்ன சீர். இதை ரொம்ப அழகாக பாடலாம். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் ஏசலில்லையே இறைவராயி நீர் மறைகொள் மிழலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே செய்யமே நீர் மெய்கொள் மிழலையீர் பைகோள் அரவி நீர் உய்ய நல்குமே நீரு பூசி நீர் ஏறதேறி நீர் கூறுமிழலையீர் பேரும் அருளுமே காமன் வேவவோர் தூம கண்ணி நீர் நாம மிழலையீர் சேமம் நல்குமே பிணிகொள் சடை நீர் மணிகொள் மிடறி நீர் அணிகொள் மிழலையீர் பணிகொண்டருளுமே மங்கை பங்கி நீர் துங்க மிழலையீர் கங்கை முடியி நீர் சங்கை தவிர்மீனே அரக்க நெறி தர இரக்கம் எய்தி நீர் பறக்கும் மிழலையீர் கரக்கை தவிர்மீனே அயனுமாலுமாய் முயலும் முடியி நீர் இயலும் மிழலையீர் பயனும் அருளுமே பரிகொள் தலையினார் அறிவதறிகில்லார் வெறிகொள் மிழலையீர் பிரிவதறியது காழிமாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே. ரொம்ப கடினமான பாட்டு இது.
ரகரம் செஞ்சவன் தான் பாட முடியும். காழிமா நகர் வாழி சம்பந்தன் வீழிமிடலை மேல் தாழும் மொழிகளே. காழிமா நகர் வாழி சம்பந்தன் விழிமிடலை மேல் தாழும் மொழிகளே. மிக அருமையான பதிகம். இதை பாடினால் கைமேல் பலன் உண்டு, காசு பொருள் செல்வம் நம்மை வந்து சேரும். இரண்டாவது பதிகம் திருவாவடுதுறை பதிகம். திரு ஆவடுதுறை பசு வழிபட்ட தலம், காமதேனு வழிபட்ட தலம், நந்தி வழிபட்ட தலம் திருவாவடுதுறை. அந்த ஊரில் ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமான்கிட்ட கேட்குறார், நான் நிறைய தர்மம் பண்ணணும், வேள்வி செய்யணும், அதற்கெல்லாம் நிறைய செல்வம் வேண்டும் அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்குறார். சுவாமி ஒரு பூதகணத்தை அனுப்பி இந்த செல்வத்தை இந்த பணத்தை கொடுக்குறார். அல்லல்ல குறையாத உளவாக்கிழின்னு பேர். பொற்காசு மூட்டையை கொடுக்குறார், புதையலை கொடுக்குறார். அப்போ இந்த பதிகம் பாடுறார். காந்தார பஞ்சமம்னு ஒரு ராகம். இப்போ வாசிதிரவை பாடினது குறிஞ்சி ராகம், அரிக்காம்போத்தி. இந்த பதிகம் காந்தார பஞ்சமம் அப்படிங்கிற ஒரு பண், கேத்தார கவுலை அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு ராகம் அது. இடறினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணக்கழல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோயமயாலுமார் ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை ஹரனே. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்து நஞ்சைகி மிடரினில் அடக்கிய வேத்தியனே. இதுவோயமயாலுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணேயே. இப்படி ஒரு அற்புதமான பதிகத்தை பாடினார் ஞானசம்பந்தர். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.